இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போன் அடிக்குது. அம்மா, நிவ்யா கூப்பிடுறா. திரு, அவகிட்ட மகா வீட்டை விட்டு போன விஷயத்த சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா திவ்யா ரொம்ப வருத்தப்படுவா. மதியம் நம்ம வீட்டுக்கு திவ்யா வந்திருந்தா மகா வளையல யாரோ ஒரு திருட்டு பையன் புடிக்கிட்டு போயிட்டானா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா. மகா இந்த ஊருக்கு வந்த புதுசுல ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தப்ப மகா கிட்ட இருந்து அந்த திருட்டு பையன் வளையல புடுங்கிட்டு போயிட்டானா? மகாவுக்கு அப்போ அடி கூட பட்டிருக்கு. திவ்யா தான் மகாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. என்னம்மா சொல்றீங்க? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? ஆனா திவ்யா அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த விஷயத்த போலீஸ்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்டா கொடுத்திருக்கா. அது விஷயமா போலீஸ் நம்ம வீட்டுக்கே வந்து மகா கிட்ட விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அப்படியா? எனக்கு எதுவுமே தெரியலையேம்மா. அப்படி வந்தப்பதான் மகாவ ஓ மாமா வளையல எடுத்துட்டான்னு சொன்ன விஷயத்த கேட்டு திவ்யா ரொம்ப வருத்தப்பட்டா. கோவப்பட்டு அவ சண்டை போட்டானா பாத்துக்கையன். இப்ப திவ்யாவுக்கு மகா கிளம்பி போயிட்டான்னு சொன்னா ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. மகா மேல திவ்யாவுக்கு ரொம்ப பாசம் தரும். ஆமாம்மா, எனக்கும் அது நல்லா தெரியும். திவ்யா மகாவை ரொம்ப நம்புறா. சரிம்மா, இப்போ திவ்யா கிட்ட என்ன சொல்றது? ஏன் திரு போன் எடுக்க மாட்டேங்கிறா? கண்டிப்பா நேரம் தூங்கி இருக்க மாட்டான். சரி, எப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கூப்பிடுவான். திரு, மகா பாவம். அவளை நாம போக விட்டுருக்கவே கூடாது. மகா, 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 என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? பாதி ராத்திரியில பேக தூக்கிட்டு தனியா நீ எங்க போயிட்டு இருக்க மகா? நாங்கெல்லாம் இருக்கோன்றத மறந்துட்டு கிளம்பி நீ பாட்டுக்கு வந்துட்ட. அம்மா, தப்புதான். எனக்கு வேற வழி இல்ல. என்ன விட்டுருங்க. நான் எங்கேயாவது போயிடுறேம்மா. நாங்க இருக்கிறது இனி சரி வராது. நீங்க சொன்னா என்ன கண்டிப்பா போக விட மாட்டீங்கன்னு தான் நான் சொல்லாம கிளம்பிட்டேம்மா. என்ன பேசுற மகா? நான் கூட உனக்கு அந்நியமா போயிட்டேன்ல. உன்னை நான் பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்க. உனக்கே அது நல்லா தெரியும். காலையில நடந்த விஷயத்த யாரா இருந்தாலும் அவ்வளவு சுலபமா எடுத்துக்க முடியாதுதான். நான் இல்லன்னு சொல்லல, அத நான் ஒத்துக்கிறேன். உன் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உனக்காக நான், மாமா, காவேரி, திருன்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பேசல. மயில எவ்வளவு வருத்தப்பட்டான்னு பார்த்தல. இது எல்லாத்தையும் கூட விடு. திவ்யா உனக்காக உசிரியே கொடுப்பா. உன்கிட்ட அவ சித்தப்பா தப்பா பேசிட்டாருன்னு கொஞ்சம் கூட தயவு தாட்சணை பார்க்காம எப்படி அவர்கிட்ட சண்டை போட்டா? நீ அத பாத்துக்கிட்டு தானே இருந்த? அம்மா 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 வேண்டாம்மா. நீ இப்ப வரலனா நான் இங்க ரோட்லயே உட்காந்துருவேன். பரவாயில்லனா சொல்லு, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நீ மகராசியா எங்க வேணாலும் போய்க்கோ. ஐயோ கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? வா மகா, வா. முதல்ல கார்ல ஏறு. அம்மா, நான் ஏறுன்னு சொல்றேன்ல. வா. மகா,
அம்மா வந்து நீ போயிட்டேன்னு சொன்னதும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எதுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிட்ட? காலையில நடந்த விஷயத்த நினைச்சு எதுக்கு இப்போ ஃபீல் பண்ற? உன்னை பத்தி இங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. நான் தான் அப்பவே எப்பவும் போல இருன்னு சொன்னேன்ல. நடந்த விஷயம் உன்னை ஹர்ட் பண்ணிருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் மகா, அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோ. அவ இப்ப ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காடா. அதனாலதான் வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணி அவ கிளம்பியிருக்கா. விடு, இனிமே நான் அவளை பாத்துக்கிறேன். டேய், இனிமே மகா எங்கேயும் போமாட்டான். என்ன மகா, நான் சொல்றது சரிதானே? மகா, ஒன்னதான் கேட்டேன், பதில் சொல்லு. சரிம்மா. ஒரு முக்கியமான வேலை இப்பதான் முடிஞ்சது திவ்யா. நீ வந்து தினேஷ் மாமா கிட்ட மகாவுக்காக சண்டை போட்ட விஷயத்த அம்மா சொன்னாங்க. மகா, நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனி நீ அடுத்து இந்த வீட்டை விட்டு போகணும்னா அதுவும் புருஷன் கூட மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி நடு ராத்திரியில வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறத இன்னியோட விட்டுடு. புரிஞ்சுதா? இல்லம்மா, நானே நினைச்சாலும் என்னால இங்க இருக்க முடியாது. அதுதான் என் விதி. உங்ககிட்ட போய் சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்ல. மகா, என்ன யோசனை? நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையே. சரிம்மா, இனிமே நான் போக மாட்டேன். சரி வா.